ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி குதிரைவாலி பொங்கல் எப்படி செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நான் குதிரைவாலியும் பாசி பருப்பும் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நான் 1 கப் அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு குதிரைவாலி 3/4 கப்பு பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதை 3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 4 பங்கு அளவுக்கு, இப்போ 1 கப்பு குதிரைவாலி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 4 கப்புக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கும் போது பாசிப்பருப்போட அளவை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. குதிரைவாலி 1 கப் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு தேவையான அளவு நான் இதில் சேர்த்து இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். 4 விசில்லையே நல்லா குழண்டு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கிச்சடி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் காமிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு இடித்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாயும் சேர்க்குறேன், அதனால் நான் முழுசாகவே மிளகு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய சைஸில் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரியிற ஸ்டேஜில் நான் முந்திரியை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நான் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இதை தாளித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் அப்படியே சேர்த்து நம்ம கிளறி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். குதிரைவாலியோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் இதை ரெகுலராக சாப்பிட்லாம். ஹார்ட் வீக்காக இதை சாப்பிட்லாம். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ மலச்சிக்கலுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். குதிரைவாலியை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். நீங்கள் நான் தண்ணி மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வேணாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 பங்கு தண்ணி சேர்த்து நீங்கள் குழம்பு இல்லைன்னா சாம்பார் கூட சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இந்த தாளிப்பு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் குக்கர்லேயே இதை சேர்த்து அது கூட கிளறிக்க போகிறேன். நான் காமிச்ச மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனால எனக்கு உப்பு பத்தலைங்கும் போது நான் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் தண்ணியாக கம்மி சேர்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு பத்தாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி தாளிப்புக்கு ரெடி பண்ணும்போது இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நான் தாளித்ததை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், குதிரைவாலி பாசிப்பருப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. குதிரைவாலின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இதோட யூஸஸ் எல்லாமே இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இதை வீக்லி த்ரைஸ் தாராளமாக சாப்பிட்லாம். தேங்க்யூ.